நரகத்தை அல்லாஹ் எப்படி உருவாக்கினான்? நரகத்துடைய ஆரம்பம் என்ன? அங்குடைய சாப்பாடு என்ன? அங்குள்ள பானம் என்ன? அங்க என்னென்ன தண்டனைக்கு எத்தனை நரகம் இருக்குது, என்னென்ன விதமான தண்டனைகள் இருக்குது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுக்தா பிஜஹன்னம யௌமஇதின், கியாமத்துடைய நாளையில நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 ஜிமாம், 70,000 கடிவாளங்கள் ஒவ்வொரு நரகத்துக்கும் இருக்கும். இந்த 70,000 கடிவாளங்களை, ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நரக நெருப்பை எப்படி மூட்டினான்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ் 1000 வருஷம் நெருப்பை மூட்டினான், அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக மாறிச்சு. 2வது 1000 வருஷம் அல்லாஹ் மூட்டினான், அந்த நெருப்பு வெள்ளை நிறமாக மாறிச்சு. 3வது அல்லாஹ் 1000 வருஷம் நெருப்பை மூட்டினான், அந்த நெருப்பு இப்ப கருப்பு நிறத்துல இருக்குது. நரகத்துடைய நெருப்பு கருப்பு நிறம். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டுச்சு. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு தெரியாது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் நரகத்துல ஒரு கல்ல போட்டான். அந்த கல்லு இன்றைக்கு தான் அதனுடைய அடித்தளத்தை வந்தடைஞ்சு. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த அடித்தளம் என்றது நரகத்துல நடுப்பகுதி இல்ல, நரகத்துல நடுப்பகுதி இல்ல. நாங்க கடல்ற போயிட்டு எங்க காலம் நிறைக்கிற? கரையில. அதே போல நரகத்துடைய ஓர பகுதி தான் இவ்வளவு ஆழம் என்றால் நரகத்துடைய நடுப்பகுதி எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இந்த நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல லஅம்ல அன்னல் ஜன்னா, நான் சுவர்க்கத்தை நிரப்பேன்னு அல்லாஹ் சொல்லல. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த நரகத்தை அல்லாஹ் சொல்றான், லஅம்ல அன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன்னாஸ், இந்த நரகத்தை ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு நான் நிரப்புவேன். கண்ணியமானவர்களே, லேசிப்பட்ட இடமா நரகம்? லேசிப்பட்ட இடமா நரகம்? லஹா சபஅத்து அபுவாப், 7 நரகம் இருக்குது. ஐ அக்பாப், 7 தட்டு இருக்குது நரகத்துல. நரகத்துல 7 தட்டு இருக்குது, 7 விதமான நரகம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜஹன்னம், லபா, சயீர், சகர், ஹுதமா, ஹாவியா, ஜஹீம். இந்த 7 நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். கண்ணியமானவர்களே, சில நரகம் அல்லாஹ் அதை திறந்து அதுல போட்டு மூடினான்டா ஜென்மத்துக்கும் திறக்க மாட்டான். அதான் இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துடைய ஆக அடித்தளம் முனாஃபிகீன்களுக்குரிய நரகம். அல்லாஹ் இதுல போட்டு மூடினான்டா அதுக்கு பின்னால திறக்கவே மாட்டான். முஃமின்கள் பாவம் செஞ்ச மக்கள் நரகத்துல ஆக டாப் லெவல், ஆக மேல இருப்பாங்க. பெஸ்ட் நரகம் அதான். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரம் எடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போடுவான். நரகத்துல ஆக சிம்பிள் தண்டனை என்ன தெரியுமா? நரகத்துல ஆக லேசான தண்டனை அபூ தாலிபுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, அபூ தாலிபுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறான். சொன்னாங்க, கபருல முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக வமா தீனுக, இந்த கேள்விகளை கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மலக்குமார் எந்த பாவமும் செய்யாம திக்ரு செஞ்சு கொண்டு, சில மலக்குமார் சுஜூதுல, சில மலக்குமார் ருகூல, சில மலக்குமார் தஸ்பீஹ்ல, இவங்க இப்படி சும்மா இருந்து கொண்டு எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க.
நான் திருப்பி கேட்பேன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீங்க கேட்டாலும் கேட்பீங்க, நீங்க கேட்டாலும் கேட்பீங்க. கண்ணியமானவர்களே, பின்னால ஒரு சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பத்தி பேசிட்டு சொன்னாங்க, உமர் நீங்க இப்படி சொன்னீங்க தானே, நரகத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல நபிமார்களுடைய பட்டோல் எப்படி இருக்கும்? எந்த பாவம் இல்ல, சீல் குத்தியாச்சு சுவர்க்கவாதி. இந்த 72 நபிமார்களுடைய பட்டோலைய உங்களோட கையில தந்திருந்தாலும் நீங்க பயந்து மயங்கி விழுவீங்க நரகம் வரக்கூடிய நேரத்துல. கண்ணியமானவர்கள், எப்படி இருக்கும் நரகத்துடைய பயங்கரம்? இந்த நரகத்துல இருந்துதான் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லிக்கிறான். இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறான். அபூ தாலிப் நரகத்தை ஓபன் பண்ணினதுக்கு பின்னால ஜபானியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் மிக கடுமையானவர்கள். அவருடைய கண்கள் மின்னல போல இருக்கும், அவருடைய வாய்கள் இருந்து நெருப்பு கங்குகள் வீசிக்கொண்டிருக்கும். இறக்கத்திட வாடகை நிக்கலாம், கடுகளவேனும் இறக்கம் இல்ல. அல்லாஹ் அப்படியாப்பட்ட காலத்தை நரகத்துக்கு படைச்சு வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, இவங்க என்ன செய்வாங்க? அபூ தாலிபுக்கு கொடுக்கிற ஆக சிம்பிள் தண்டனை என்ன தெரியுமா? ஆக லேசான தண்டனை. உலகத்துல ஸ்லீப்பரை பத்த வச்சா என்ன நடக்கும்? உருகி கீழே வடியும். ரப்பரை பத்த வச்சா உருகி கீழே வடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நெருப்பால ஒரு செருப்பு அணிவிப்பான், அந்த நெருப்புடைய சூடு, அந்த செருப்புடைய சூட்டுடைய தாக்கம் மூல உருகி கீழே வடியும். கண்ணியமானவர்களே, அபூ தாலிப் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப்ட கலிமாவை சொன்னாங்க. அபூ தாலிப் அவங்க கலிமாவை சொல்ல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவர்களுடைய உடம்புல அப்படியே தடவினாங்க. கால் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி விட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய உமிழ் நீர் பட்ட உடம்ப நரக நெருப்பு தீண்டாது. நரக நெருப்பு தீண்டது ஹராம். அல்ல தண்டனை என்ன? காலுக்கு அல்லாஹ் செருப்ப அணிவிப்பான். அந்த சூடு அவரோட தலையிலிருந்து மூல உருகி வடியும். கண்ணியமானவர்களே, கேட்கறதுக்கும் லேசி, பேசுறதுக்கும் லேசி. இந்த உலகத்துடைய சூட்டை எவ்வளவு நேரம் எங்களுக்கு தாங்க இயலும்? உலகத்துடைய நெருப்பை எவ்வளவு நேரம் தாங்க இயலும்? காசாவுடைய மக்கள், பலஸ்தீனுடைய மக்கள், கண்ணியமானவர்களே, பார்க்க கொள்ள எப்படி பரிதாபமா இருக்கு, எவ்வளவு மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. கண்ணியமானவர்களே, அபூ தாலிபுக்கு இந்த தண்டனையை கொடுக்கிறத பார்த்து நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், நரகவாசிகள் நினைப்பாங்களாம், ஆக கஷ்டமான ஒரு தண்டனை இதுதான், ஆக பெரிய ஒரு தண்டனை இதுதான். அல்லாஹ் பதில் கொடுப்பான், இது ஆக பெரிய தண்டனை இல்ல, ஆக லேசான தண்டனை. நரகத்துல ஆக சிம்பிள் தண்டனை தான், ஆக சிம்பிள் இதுதான். கண்ணியமானவர்களே, எப்படி இருக்கும் நரகம்? இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் எங்கள்கிட்ட பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறான். இந்த நரக நெருப்பில் இருந்தால் பாதுகாப்பு தேடணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய இடத்துல நரகத்தை பத்தி பேசுறான். இந்த 7 தட்டு நரகம் இருக்கிறது அல்லவா, இந்த 7 தட்டும் முதலாவது நரகத்தை எடுத்து 2வது நரகத்துல வச்சால் சொன்னாங்க நபி அவங்க, பெரிய ஒரு சமுத்திரத்துல சின்ன ஒரு மோதிரத்தை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த 7 நரகத்தையும் அல்லாஹ் நிரப்புவான். நரகம் பேசும், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் எனக்கு போதா, இன்னும் ஆட்கள் இருந்தாத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தை எப்படி மூட்றன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய சூட்டை தாங்கிறதுக்கு இயலாது, உலகத்துடைய இந்த நெருப்பை தாங்கிறதுக்கு இயலாது. ஒரு மெழுகு வர்த்தில எவ்வளவு நேரத்தை கைய வச்சு நீ கேளு, ஒரு நெருப்பு குச்சி எவ்வளவு நேரத்தை பிடிச்சு நீ கேளு. எங்களுக்கு இந்த அடிக்கிற வெயிலுடைய சூட்டையே தாங்க இயலாண்டா நரக நெருப்பு எப்படி தாங்க போறோம்? அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பால எரிக்கிறது இந்த உடம்பை இல்ல, அல்லாஹ் அதுக்கு வேற உடம்பு தருவான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நரகவாசி அவன் இருக்கிறதுக்கு இடம் தேவை 450 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தேவை ஒரு நரகவாசி உட்கார்றது.
அல்லாஹ் அவ்வளவு பிரமாண்டமா படைப்பான். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நரகவாதியுடைய உடம்புல அல்லாஹ் தோலை கொடுப்பான். அந்த தோலுடைய தடிப்பம் 42 முழம் இருக்கும். கண்ணியமானவர்களே, அபூ தாலிபுக்கு கொடுக்கிற தண்டனை இருக்குது அல்லவா, ஆரம்பத்துல சொன்னேன், இந்த தண்டனை மூளைய உருகி வடிக்கும் என்றது இந்த உடம்ப வச்சு இல்ல, அந்த உடம்ப வச்சு. 42 முழம் சத உடம்புல உண்டாகும்டா எவ்வளவு பெருசாய். ஒவ்வொரு பல்லு உஹது மலையுடைய அளவு இருக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒத்தருக்கே இப்படி என்றா நரகவாசிகள் அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவாங்கண்டா சொன்னாங்க நபி அவங்க, அந்த நரகவாதிகளுடைய கண்ணீரின் மூலமாக கப்பல் ஓட்டுறதுக்கு கேளு. இந்த அளவுக்கு அழுவாங்க. அல்லாஹ் பார்த்துட்டு சொல்லுவான், அல்லாஹ் கணக்கெடுக்கவும் மாட்டான், நீங்க அப்படியே இருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனாதௌ யா மாலிக். நரகவாசிகள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்துடைய அதிபதி, நரகத்துடைய ஜனாதிபதி, அல்லாஹ் அவங்களுக்கு காது கேட்கறது இல்லாம ஆக்கிட்டான். காது கேட்காது. ஒரு நரகவாதி கத்துவாரு, வனாதௌ யா மாலிக், மாலிகே லியக்தி அலைனா ரப்புக். உங்களோட ரப்பிடத்துல சொல்லுங்க, எங்களுக்கு மௌத்து, எங்களை அப்படியே மண்ணோட மண்ணாக்கிட சொல்லுங்க, எங்களுக்கு இந்த வேதனையை தாங்கிறதுக்கு இயலாது. கண்ணியமானவர்களே, 1000 வருஷத்துக்கு பின்னால மாலிக் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. எவ்வளவு நாளைக்கு போறோம்? 1000 வருஷத்துக்கு போறோம். லியக்தி அலைனா ரப்புக், அப்பதான் திரும்பி கேட்பான். இவங்க அவ்வளோ காலம் கத்துறது 1000 வருஷத்துக்கு பின்னால மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கும். திரும்பி என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க? இன்னக்கும் மாகிசூன், நீங்க அப்படியே இருங்க, அதான் உங்களுக்கு தேவை, இதான் உங்களுக்கு, நீங்க அப்படியே இருங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு நரகத்தை பத்தியும் பேசுறான், ஒவ்வொரு நரகத்துடைய நெருப்பும் வித்தியாசமா இருக்கும். ஒரு நரகத்துல 70க்கும் மேற்பட்ட விதமான தண்டனைகள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மியராஜுக்கு போன நேரத்துல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. எல்லா மலக்குமாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிரிச்சு முசாஃபா செஞ்சாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க இல்ல, கேட்டாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மீகாயில் சிரிக்காம இருக்கிறார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மா தஹிக மீகாயில் முந்து குலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் இதுவரைக்கும் சிரிக்க இல்ல. கண்ணியமானவர்களே, நரகத்தை பார்த்து இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயப்பட்டான். நரகத்தை பத்தி பேசினா அழுவாங்க, கண்ணால கண்ணீர் வடியும். இந்த நரகத்துடைய நெருப்ப ஒரு மனிதனுடைய ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால வரக்கூடிய கண்ணீர் அளிக்கும், நரக நெருப்பு அளிக்கும். கண்ணியமானவர்களே, ஹுத்தமா என்ற நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். குர்ஆன்ல, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, கோல் சொல்லி அடுத்தவரை பத்தி குறை பேசி கீபத் பேசி திரியக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. இவர்கள் பணத்தை, சொத்து செல்வத்தை சேமிச்சு வைப்பாங்க, மக்களை பத்தி குறை பேசி திரிவாங்க, புறம் பேசி திரிவாங்க, அவதூறு பேசி திரிவாங்க. இவங்க எல்லாரும் சொத்து செல்வங்களை சேர்த்து வைப்பாங்க, இதுக்கு பின்னால இவங்க மௌத்தே ஆக மாட்டாங்க என்ற அளவுக்கு சொத்து செல்வங்களை சேமிச்சு வைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இவங்களுக்கு தான் ஹுதமா என்று சொல்லக்கூடிய நரகம், ஹுதமா என்று சொல்லக்கூடிய நரகம். திருப்பி அல்லாஹ்வே கேட்கிறான், வமா அதராக மல் ஹுதமா, ஹுதமான்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லாஹ்வால மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் மூட்டின நெருப்பு இது,
சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுதமா என்று சொல்லக்கூடிய இந்த நரகம் இருக்குது அல்லவா, இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளி மனிதனுடைய உடம்புல அல்ல, மனிதனுடைய நகத்துல பட்டால் ஒரு துளி பட்டு சென்றா உள்ளுக்குள்ள எலும்புகள் எல்லாம் சுக்கு நூறாய்ப்பு உருகி வடியும். உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பார்ட்ஸ் தான் இதயம், ஹார்ட். இது பத்திரமா உள்ளுக்கு தான் நிற்கிறது. இந்த நெருப்புடைய ஒரு சொட்டு மனிதனுடைய நகத்துல பட்டால் அந்த ஹார்ட் உள்ளுக்கு உருகி வடியும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பயங்கரமான வேதனை. சொன்னாங்க இன்னொரு இடத்துல, பெண்களே நன்றாக கேட்டுக்கோங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை பார்த்து சொன்னாங்க, நான் நரகத்துல அதிகமாக பெண்களை கண்டேன். சஹாபி பெண்மணிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? பெண்கள் நாங்க நரகத்துல அதிகமாயிக்கிறதுக்கு என்ன காரணம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இஸ்திக்ஃபாரை நீங்க அதிகப்படுத்துங்க, உங்களுடைய சதகாவை நீங்க அதிகப்படுத்துங்க. என்ன காரணம் என்றா, பெண்கள் நீங்க அதிகமாக குறை பேசி திரியுறீங்க, கணவன் மனம் மதிக்காம இருக்கிறீங்க. இந்த ஒரு காரணம் தான் நரகத்துல கொண்டு வந்து உங்களை சேர்த்திருக்குது. கண்ணியமானவர்களே, லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. நரகம் என்பது லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. ரமதான்ல அல்லாஹ் தந்த போனஸ் எல்லாம், அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் எல்லாம் நாளைக்கு ஷவ்வாலுடைய புற தென்பட்டு சென்றால், ஷவ்வாலுடைய முதலாவது புற தென்பட்டால் ரமதானுடைய எல்லா ஆஃபரும் முடிஞ்சு, எல்லா சந்தர்ப்பமும் முடிஞ்சு. இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம், இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த பாக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய ஒரு நோன்பு இருக்குது அல்லவா, இந்த ஒரு நோன்ப இந்த ரமதான்ல பிடிக்காம ஏனைய 11 மாதம் நோன்பு பிடிச்சாலும் இந்த ரமதான்ல பிடிக்கிற ஒரு நோன்புக்கு ஈடாகாது. எவ்வளவு ஒரு சிறப்பு, எவ்வளவு ஒரு பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இருக்கக்கூடிய இன்றைக்கு கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம. யாரு லைலத்துல் கத்ருடைய இரவுல அதனுடைய நலவுகளை, அதனுடைய பிரயோசனத்தை அடையலையோ, அவன் வாழ்க்கையில எந்த பிரயோசனத்தையும் அடைய மாட்டான். கண்ணியமானவர்களே, இருக்கக்கூடிய இந்த நாளை பிரயோசனமாக கழிப்போம். இதற்கு பின்னால வரக்கூடிய நாளை ஏனைய அமல்களுக்கு லீவ் போட்டுடவானம். தொழுகைக்கு லீவ், இன்றைக்கு நோன்பு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் லீவ், எல்லா அமலுக்கும் லீவ். கண்ணியமானவர்களே, நோன்பு அமல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதம். நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால தொழுகைக்கு லீவ் இல்ல, ஏனைய அமல்களுக்கு லீவ் இல்ல. ரமதானுடைய நோன்ப நோக்க மாட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏனைய எல்லா அமல்களும் செய்வோம், தராவியுடைய தொழுகை இல்ல, அவ்வளவுதான். அடுத்த எல்லா அமலையும் செய்யறது கேளும், எல்லா அமலும் செய்யறது கேளும். ஏனைய நாட்களையும் குர்ஆன் ஓதணும், ஏனைய நாட்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும், ஏனைய நாட்களையும் ரஹ்மத்தை கேட்கணும், ஏனைய நாட்களையும் பாவ மன்னிப்பு கேட்கணும். கண்ணியமானவர்களே, இதனால ரமதான் முடிஞ்சிட்டு என்றதுனால எல்லா அமலுக்கும் லீவ் போட்டுடுவானம், எல்லா அமலையும் குறைச்சிடுவானம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், மா சலககும் ஃபீ ஸகர். சக்கர் என்ற நரகம், சக்கர் என்ற நரகத்தை பத்தி எல்லாம் பேசுறான். என்ன காரணம்? நரகத்துல, சக்கர் என்ற நரகத்துல ஈக்கக்கூடிய நரகவாதிகள்ட்ட அல்லாஹ் கேட்பான், மா சலககும் ஃபீ ஸகர். இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வாரத்துக்கு காரணம் என்ன? சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்க தொழல்ல, நாங்க தொழுகையாளிகளாக இருக்கல. கண்ணியமானவர்களே, தொழுகையை விட்டவனுக்கு வேற நரகம், தொழுகையில பொடுபோக்கு செஞ்சவனுக்கு வேற நரகம், தொழுகையை ஒழுங்கா தொழாதவனுக்கு வேற நரகம். கண்ணியமானவர்களே, நரகத்துல நிறைய பிரான்ச் இருக்குது, தொழுகையிலே நிறைய பிரான்ச் இருக்குது. இந்த தொழுகையோட சம்பந்தப்பட்ட நிறைய நரகம் இருக்குது. 5 நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், 5 விதமான ஆட்களை பத்தி அல்லாஹ் பேசுறான், 5 விதமாக நரகத்தை கொடுப்பேன் அல்லாஹ் பேசுறான். அதுல ஒன்றுதான் தொழுகையை விட்டவர்கள். இன்னொன்று தொழுகைக்கு நின்றாங்கண்டா காமு குசாலா, சோம்பேறிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற செக்ஷன்.
கண்ணியமானவர்களே, அதனால இந்த ரமதான் அடுத்த ரமதானுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று யாருக்கும் தெரியாது. யாருடைய ஹயாத்து மூத்தும் சொல்லிட்டு வர்றது கிடையாது. எந்த நிமிஷம் எந்த செகண்ட் உயிர் கைப்பற்றப்படும் தெரியாது. அதனால இருக்கக்கூடிய நாள இருக்கக்கூடிய பெருமதியாக கழிக்கணும். கதுரு நியமத்தி பஅத ஜவாலிஹா. நோன்பு முடிஞ்ச பிறகு எல்லாரும் லேசா சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நோன்பு வந்ததும் தெரியா போனதும் தெரியா. ஒரு மனிதன் சரியான முறையில நோம்ப கழிச்சிருந்தா, சரியான முறையில அமல் இபாதத் செஞ்சிருந்தா இந்த வார்த்தை வாயில வராது. சொல்றேன் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? நோம்புல அமல் செஞ்சது போதா, டைம் போதா, இப்படி பேசினா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றதுக்கு. நோம்பு வந்ததும் தெரியா போனதும் தெரியாதுண்டா எப்படி நாங்க நோம்ப கழிச்சிக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அதனால இன்றைக்கு ஒரு நாள் லைலத்துல் கத்ர் இரவன் ஆதரவு வச்சு அமல் செய்வோம். அல்லாஹ் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறக்கூடிய சந்தர்ப்பத்துல 3 படியிலையும் நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க. 3 படியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. மிம்பர்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினதுக்கு பின்னால கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் இல்லாம வித்தியாசமான முறையில ஆமீன் சொன்னீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாரு, யாரு நபி அவங்களுடைய பேரை கேட்டு ஸலவாத்து சொல்ல இல்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னாரு. நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது படியில ஏற நேரத்துல மன் அத்ரக ரமதான், யாரு ரமதான அடைஞ்சி பாவம் மன்னிப்பு பெற்ற கூட்டத்துல சேர இல்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் பதுவா செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பதுவாலின் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். பதுவா கேட்டது யாரு? சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யாரு? சையீதுல் அம்பியா, நபிமார்களுக்கு தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சந்தேகமும் இல்ல, அந்த துஆ கபூல். மூன்றாவது சொன்னாங்க, யாருடைய பெற்றோர்கள் 2 பேரோ அல்லது ஒத்தரோ ஹயாத்தோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களின் மூலமாக யாரு சொர்க்கம் போக இல்லையோ, அதாவது பெற்றோருடைய கடமையை ஒழுங்கா செய்யாம அவங்களின் மூலமாக இவங்க நரகத்துக்குரியவங்களாக ஆகிட்டாங்கண்டா, அந்த பெற்றோர்களின் மூலமாக இவர் சொர்க்கத்துக்கு போக இல்லைண்டா அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ்விடத்துல அதிகமாக தௌபா செய்வோம், அதிகமாக தௌபா செய்வோம். எந்த கட்டத்துல எப்படி மௌத்து வரும் தெரியாது. சில அமல்கள் செஞ்சிருப்போம், ஆனால் அந்த அமலுடைய கபூலியத் இருக்காது. அல்லாஹ்வுக்கு கோபம் உண்டாகிற நிலைமையில் அமல்கள் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, உருதுல சொல்லுவாங்க, டர்தே டர்தே கர்னா கர்த்தே கர்த்தே டர்னா. இந்த தீனுடைய அமல்கள் இருக்குது அல்லவா, இந்த அமல்கள் செய்யக்கொள்ள பயந்து பயந்து செய்யணும், செஞ்சு செஞ்சு பயப்படணும், செஞ்சு செஞ்சு பயப்படணும். நாங்க நினைச்சு கொள்ள கூடாது, கியாமுல் லைலுக்கு வாரோம், தராவீஹ தொழுகிறோம், குர்ஆன ஓதுறோம், எல்லாம் செய்றோம், நான் சுவர்க்கவாதி. கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில மலைய போல நன்மை செஞ்சு கொண்டு வருவாரே, அங்க போய்த்தா ஒன்றும் மீக்காது. அடுத்தவனை பத்தி குறை பேசி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு அல்லாஹ் எல்லாத்தையும் பங்கு கொடுத்துருவார். கண்ணியமானவர்களே, அதனால எங்களை விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்களை விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க உங்களை விசாரிச்சு கொள்ளுங்க. நான் எப்படி இருக்கிறேன், ஏண்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏண்ட தரம் எப்படி இருக்குது, ஏண்ட அமளிபாதத்தை எப்படி இருக்குது, ஏண்ட அஹ்லாக் எப்படி இருக்குது. கண்ணியமானவர்களே, எங்களை நாங்க பார்த்துக்கணும். எங்களை நாங்க விசாரிச்சா இன்னொருத்தர் விசாரிக்கிற நிலைமைக்கு உண்டாக மாட்டோம். அதனால இருக்கக்கூடிய நாள அல்லாஹ் இன்றைக்கு இந்த லைலத்துல் கத்ர ஆதரவு வச்சு அமல் செய்வோம். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவானாக. இருக்கக்கூடிய இந்த ரமலான யா அல்லாஹ் ரமலான பிரயோசனமாக கழிச்ச கூட்டத்துல எங்களை சேர்த்துடுவாயாக. ரமலான்ல பாவ மன்னிப்பு பெற்ற கூட்டத்துல, ரஹ்மத்தை அடைஞ்ச கூட்டத்துல, நரக விடுதலையை பெற்ற கூட்டத்துல எங்களை சேர்த்துடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.